வால் கலர் செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டில் பெயிண்டிங் நடந்துகிட்ருக்கு. இதுனா ஜூலை தானே, இன்னும் தீபாவளிக்கு 3 மாதம் 4 மாதம் இருக்குது போல். பட் நம்ம வீட்டில் இப்போத்துலேருந்தே தீபாவளி பெயிண்டிங் ஸ்டார்ட். அப்படியெல்லாம் இல்லை. இந்த வால் இது ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, டெக்கரேஷனு நாங்கள் எதுவுமே பண்ணல. ரொம்ப பேர் மினிமலிஸ்ட். இந்த ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கோம் இப்போது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையருன்னு ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டாக டூ மச் ஒயிட்டு. ஸோ கொஞ்சம் இந்த ரூமுக்கு வந்து ஒரு நல்ல அந்த விண்டேஜ் கலர் எனக்கு வேணும்னு இருந்துச்சு இந்த ஃப்ளோரிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கலர் என் ஹஸ்பண்டோட ஃபோன் கவர், அப்பா செம்ம கலர், அதே கலர் இங்கே போடணும்னு சொல்லி ரொம்ப தேடி எடுத்து ரொம்ப ரிச் கலர் இது. ஸோ இது வந்து டீலும் கிடையாது, டீலோட ஒரு ஷேடு, கிரேவும் கிடையாது. இங்கே பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கிரேயிஷாக தெரியலாம். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீனிஷ் கிரேயிஷ் எல்லாம் கலந்த ஒரு கலர். செம்மையாக இருக்குல்ல. ஸோ முக்கியமாக என்னோடய கர்டன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர் வேணும். இதுக்கு வந்து நம்ம கர்டன்ஸ் வேறு மாற்றி போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஷேட்ஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர் இது. நம்ம வார்ட்ரோப்க்கும் மேட்சிங்காக இருக்கணும். ஸோ இந்த டேபிளுக்கு பின்னாடி இருக்கிற வாலு மேலே வந்து ஒரு லைட் வரும், இங்கே ஒரு லைட் வரும். இந்த ரூம்க்கு இந்த கலர் ஆச்சா, மேலே ரூமுக்கு பாருங்கள், அது இன்னும் பெரிய வாலு. ஏன்னாங்க நம்ம உட் ஒர்க்கே செய்யலை. எப்படி இது வந்து நல்ல ஒரு ஜெய்ப்பூரி பிங்க் கலர், அந்த பேலஸ் கலர், லீலா பேலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஷேடில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது தர வந்து டீல்னால அதே மாதிரி இந்த ரூமில் வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சம் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப டார்க் கலர் போட்டால் கூட அது டே டைமில் ரொம்ப லைட்டாக தெரியும். லைட்டாக போட்டால் ஒன்றுமே தெரியாது, வெள்ளை கலர் வால் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு போடாமையே இருக்கலாம். ஸோ இந்த வுட்டுக்கு தரைக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப லைட் ஆரஞ்சு இது. ஏன்னா எனக்கு ஆரஞ்சு டிஞ்ச் வேணும். அதுதான் என்னோட ப்ரைம் ரிக்வயர்மெண்ட். அப்புறம் எல்லா ஸ்விட்ச் போர்ட்ஸையும் கலர் பண்ணியாச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது பிங்காக தெரியும், இது பிங்க் கிடையாது, பீச் கூட கிடையாது, ஒரு மாதிரி ரொம்ப பேல் ஆரஞ்சு. லஞ்சுக்கு போயிருக்காங்க பசங்க ரூமில். இதே கலர் தான் வந்து பசங்க ரூமில் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாலில் வந்து இதே கலர் போட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்விட்சையும் பெயிண்ட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இப்படி நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் பேட்சியாக அந்த ஸ்விட்ச் எனக்கு நல்லா தெரியல. இந்த கலர் தேடுறது இருக்கு, ஏன்னா ராங் ஆச்சு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக சேஞ்சும் பண்ண முடியாது. இது பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கலாம். ஒயிட் நல்லா இருக்கும். ஒயிட் வந்து எப்போவுமே நமக்கு சேஃப் ஆப்ஷன். அது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படியே விட்டுருக்கலாம், பட் என்னால் விட முடியல. ஸோ இந்த கலர் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிவிங் ரூமில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம் டிவி ரூமில் இந்த வாலுக்கு கலர் போடணும். ஸோ பசங்க ரூமில் அந்த ஏத்தாப்படி வால் இருக்கிற சேம் கலர் இந்த செவருக்கு போட்டாச்சு. நல்ல ஒரு ரிச் லுக்கிங் கிரே இது. இதே தான் ஆஃபீஸ் ரூம்லேயும் போட்டிருக்கோம். இந்த தரைக்கும் இந்த கலருக்கும் செம்ம மேட்சிங். ஸோ இது வந்து என்னோட சாய்ஸு, என்னோட திங்கிங். இது வந்து உங்களுக்கு பிடிக்காமையும் இருக்கலாம் இந்த கலர். இந்த ஸ்க்ரீன் எடுத்து மாட்டணும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு இங்கே ஃபுல்லாக வார்ட்ரோப் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பண்ணல, ரெடிமேடாக தான் வாங்கி அந்த கார்னரில் அந்த காரைக்குடி கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில். ஸோ இங்கே தான் வந்து இப்படி க்ராஸாக இந்த கபோர்டு வாங்கி ரெடிமேடாகவே வாங்கி போட்டுடலான்னு. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா? ஸோ இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன லஞ்சு நம்ம வீட்டில்னு நான் ஃபஸ்ட்டு அது காட்டுறேன். இப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஒரேடியாக நான் வந்து ப்ரன்ச்சாக முடிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து ப்ரன்ச் கூட கிடையாது, ப்ராப்பர் லஞ்சு. ரைஸுன்னு இருக்கும்போது ரைஸ், குழம்புன்னு இருக்கும்போது ப்ராப்பர் லஞ்ச். சில டைமில் வந்து நான் சப்பாத்தியாகவே சாப்பிட்ருவேன், அது வந்து ப்ரன்ச். ஸோ பேசிக்கலி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அந்த 11-12க்கு அந்த டைமில் வந்து நான் என்னோட ப்ரன்ச் இல்லை லஞ்ச் ப்ராப்பர் லஞ்ச் முடிச்சிடுவேன். அதோட ஒரு 7-7:30 மணிக்கு என்னோட டின்னர் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது. 2 வேளை சாப்பாடே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாமே சாப்பிட்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸு எல்லாம் நெய் போட்டேன், எல்லாமே சாப்பிட்ற, நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா எனக்கும் டயட்டுக்கும்
ஒத்தே வராது. ஜஸ்ட்டு எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு ரொம்ப ஜாஸ்தின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த ஃபாஸ்டிங் கேப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக விடலாம். ஸோ நைட்டுக்கு இப்போ நான் 7:30 மணிக்கு சாப்பிட்டேன்னா அதோட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிடும்போது எனக்கு பசியும் இருக்கிறதுல தண்ணி குடிப்பேன். வேறு டீ காஃபி எதுவுமே சாப்பிட மாட்டேன். நேராக கரெக்டாக 11-12 அந்த டைமில் என்னோட லஞ்ச் முடிச்சுட்டு புனுகுலு செய்யலாம். புனுகுலு இது வந்து ஒரு ஆந்திரா டிஷ். இது வந்து நம்ம இட்லி மாவு. ஸோ கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியும் பாருங்கள். போதும், இவ்வளோ மாவு போதும். ஸோ நல்லா இருக்கும். இது ஒரு ஸ்நாக்காக, பிரேக்ஃபாஸ்ட்டாக, டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியுதுல, கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ 2 கப்பு உளுந்துன்னா 1 ஒயிட்டு 1 பிளாக்கு. ஸோ தோலோட தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துப்பேன். ஸோ உங்களுக்கு மாவும் கொஞ்சம் டைட்டாக ஆகிடும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜியில் அரிசி மாவு சேர்த்துப்போம் இல்லைங்களா, பஜ்ஜி மாவில் அந்த மாதிரி. அவ்வளோதான். இதில் உப்பெல்லாம் இருக்குது. லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்பேன். அண்ட் நார்மலாக நம்ம வந்து குழி பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துப்போமோ சேம் டு சேம் எல்லா ஐட்டம்ஸ் சேர்த்து பக்கோடா சுடுற மாதிரி பாருங்கள். என்னோடய குட்டி கடாயை வச்சுருக்கேன். குண்டு 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 குண்டாக போட்டு எடுத்துடலாம். இது வந்து மோமோஸ் மாதிரி, ஸ்டீம்டு மோமோஸ், டீப் ஃப்ரைட் மோமோஸ்னு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி புனுகுலோன்றது வந்து டீப் ஃப்ரைடு பணியாரம் வேர்ஷன். பணியாரம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம், லேசாக ஷாலோ ஃப்ரை. இது வந்து ப்ராப்பராக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதே மாதிரி பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறி லீவ்ஸு இதெல்லாம் பொடியாக நறுக்கி நல்லா உருண்டையாக பக்கோடா மாதிரி சுட்டு எடுத்துருவோம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாச்சு. கறி லீவ்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டுப்பேன். ஏன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகிடுது. வந்து நல்லா சூடாக கிறிஸ்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். காலையில் வந்து இட்லி சட்னி பண்ணியிருந்த சட்னியும் இருக்குது. சட்னியில் தொட்டு சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாக இருக்கும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி குண்டு குண்டாக போண்டா பண்ணி எடுக்க வேண்டியது தான். மத்தியானம் லஞ்ச் வந்து எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தானே. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து நல்ல டைமோட நமக்கு பார்த்து கீரை குழம்பு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சூப் மாதிரி குடிச்சிட்டேன். சரி, இது பாருங்கள் கீரை குழம்பு. ஸோ இப்போ நான் மத்தியானத்துக்கு ஒன்றும் சமைக்கல. நைட்டுக்கு வந்து பசங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. 2 பேருமே போயிடுவாங்க. ஸோ நான் எதனா குழம்பு பண்ணணுமான்னு இப்போ யோசிக்கிறேன். முருங்கைக்காய் தான் எடுத்து வச்சுருந்த சாம்பார் வைக்கலான்னு பார்ப்போம். இது வந்து கருவாடு, இந்த ப்ரான்ஸ்து கருவாடு. ஒன்றும் தெரியலல்ல, ப்ரான்ஸ் கருவாடு. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது கருவாடு வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட். அப்புறம் காலையில் வந்து விஹானுக்கு வந்து ரோல் பண்ணி கொடுத்தேன். அண்ட் நேற்று நைட்டு மிச்சம் சப்பாத்தி இருந்துச்சு இல்லையா, அதில் நூடுல்ஸ் மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அத்தருக்கு வந்து நூடுல்ஸ் ப்ராப்பர் நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோமோ சாஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட் கார்ன் போட்டு பண்ணி கொடுத்தேன். விஹானுக்கு வந்து நாட்டு முட்டை நல்லா இந்த மாதிரி மசாலா பண்ணி அதில் வந்து நிறைய ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு கெச்சப், மஸ்டர்ட், அப்புறம் வந்து இந்த இது க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் குக்கும்பர், ஆனியன் எல்லாம் போட்டு மசாலாவோட மேஷ் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதில் ஒரே ஒரு முட்டை வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் இருக்குது செட் பண்ணது, ஃப்ரெஷ் தயிர். பரவாயில்ல, இந்த மாதிரி மைக்ரோவேவ் ஓடிஜின்னு கொஞ்சம் அதில் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, இந்த அளவுக்கு செட் ஆகி போதும். ஏன்னா ரொம்ப ஜில்லுனா இருக்குங்க. 2 நாளாக மழை பெய்யல, பட் இன்னும் கூட அந்த சில்னஸ் இருக்குது. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வடை கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தாராளமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வளவலன்னு இருக்கும், இல்லைன்னா போட வராது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தப்புறம் எடுத்துடலாம். இது ரொம்ப இன்ஸ்டன்ட் இட்லி மாவு உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்கும். அண்ட் லைட்டாக மாவு புளிச்சிருந்துருச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ் மாவில் கூட நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி பிடிக்கும். சேம் டு சேம் குழி பணியாரம் கொஞ்சம் புளிச்சிருந்தால் டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ இதுதான் கீரை குழம்பு கூட வச்சு நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் என்ன மாதிரி கலர் வந்திருக்கு. கொஞ்சம் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மல் பஜ்ஜி போண்டா செய்வோம் இல்லைங்களா, அந்த மாவில் கூட நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிற இட்லி மாவு அந்த கடலை மாவோட கலந்து இது சுடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்ன மாதிரி கிறிஸ்பி, செம்ம கிறிஸ்பு. இன்ஸ்டன்ட் போண்டா இது நார்மல் நம்ம பஜ்ஜி போண்டா செய்கிறோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் 2-3 மடங்கு அதிகமாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி
வெளியில் சவுண்ட் வருது, என்ன மாதிரி கிறிஸ்பி, பயங்கர பாருங்கள் என்ன மாதிரி கிறிஸ்பி. பேசும்போது சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா வெளியில் நம்ம வீட்டில் இங்கே நம்ம இதில் வேலை டெய்லி வேலை, ஏன்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நமக்கு போதும். ஆக்சுவலி இது வந்து தப்பு வேலை பண்ணிட்டேன். ஆனியன் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கணும். பசங்க வரும்போது சூடாக பண்ணி கொடுக்கலான்னு. சரி, இப்போ வேறு வழி இல்லை, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா ஆனியன் தண்ணி விடும் இல்லையா, வேணும்னா அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து பண்ணி கொடுத்துட்றேன். டேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு மாதிரி மசாலா தோசை ஃப்ளேவர் கூட வரும் இதில். சூப்பர் கிறிஸ்பி, சூப்பர் எம்மி. இங்கே சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அசல் மசாலா தோசை, டீப் ஃப்ரைட் மசாலா தோசை மாதிரி இருக்கும். இல்லை, வீட்டில் சட்னி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சூப்பர் சிம்பிள் ஒரு 5 minutes 10 minutes ரொம்பனா அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி ரெசிபீஸ் தான் எனக்கு பிடிக்கும். சில ரெசிபீஸ் வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பண்ணும் போது ஐயோ பாதி இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்காது, இல்லைன்னா அதில் கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய இருக்கும், டைம் டேக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் டக்குன்னு ஒரு கிரேவிங் வரும். ஓகேவா, அப்படியே 2 minute நூடுல்ஸ் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ யாருன்னா கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நமக்கே வந்து இந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள் யோசிக்கவே இல்லை, எடுத்தேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும். ஸோ நம்ம யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே டிஷ்ஷு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்வீட் டேஸ்டி டிஷ்ஷஸ்க்கு நான் பெரிய ஃபேன். மணி 11:30, லஞ்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி ஒரு 4 ரெசிபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்கா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை குழம்போட எப்போவுமே பக்கோடா இல்லை எனி பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல காம்பினேஷன். வாங்க சாப்பிட்லாம். சுட சுட லஞ்ச், பிரஞ்சு கூட கிடையாது, அது ப்ராப்பர் லஞ்ச். இன்றைக்கி சாதம் வடைக்கல, குக்கர்லேயே வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே அன்பிளான்டு தான். ரொம்ப பிளான் பண்ணியோ வெயிட் லாஸ் பண்ணுறேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, எனக்கு வந்து நீங்கள் டயட்டு அந்த பேர் கேட்டாலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன நீங்கள் ரொம்ப நாள் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னோட ப்ராப்பர் உங்களுக்கு வந்து என்னோட இன்சைட் அவுட் தெரியும். டயட்டு இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிடணும், ஹாப்பியாக சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு ஒட்டும். அது இது வந்து அதுவாக ஒரு நாள் பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்த நாளும் அதே மாதிரி பண்ணேன், அடுத்த நாள். ஆனால் வீக்கெண்டில் பண்ண முடியறதில்ல. இப்போ வீக் டேனால காலையில் நம்ம வேலை முடிஞ்சிருது. ஸோ எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கரெக்டாக 11 o'clock போனோன்னா ப்ராப்பராக லஞ்ச் ரெடியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. சாட்டர்டே சண்டேலாம் தூங்கி எந்திரிச்சு நம்ம உருண்டு ஆடி எழுந்து வேலை பார்க்குறதுக்குள்ளே மத்தியானம் ஆகி போகுது. சாட்டர்டே சண்டே இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. வாரத்தில் ஒரு 4-5 நாள் என்னால் தாராளமாக பண்ண முடியுது. பாருங்கள், நம்ம புணுகுல பொறிச்சு எடுத்துட்டோம். எண்ணெய் அப்படியே இருக்குது, ரொம்ப எண்ணெய் இதில் இழுக்காது. கிட்டத்தட்ட இவ்வளோ எண்ணெய் தான் நான் ஊற்றிருந்தேன். ஒரு 10-20% செலவாயிருந்தால் பெருசு. நம்ம ஒரு 2-3 பிளேட் புணுகுலு ஃப்ரை பண்ணியிருப்போமா, அப்படியே இருக்குது எண்ணெய். ஸோ கலர்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட்டு அது கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் ஆச்சுன்னா அது நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப பார்த்து அது எனக்கு சில பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரூமில் இந்த கலர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அந்த அளவுக்கு சமாதானமாக இல்லை, வேறு கலர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், அது சில கலர் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறது ஒன்று, பட் இந்த ரூம் கலர் வந்து எனக்கு மோர் தென் ஹாப்பி. ஏன்னா இந்த ரூம் தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, எப்படி இருக்குமோ. ஏன்னா அந்த ஓரியண்டல் அந்த ஹெரிட்டேஜ் தீம் வந்து பக்காவாக இருக்கணும், ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, டார்க்காகவும் இருக்கக்கூடாது. சரி, இப்போ மணி வந்து 1:30. ஸோ கரெக்டாக 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சாப்பாட்டு டைம், லஞ்ச் டைம். அவங்க 2 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ மிச்ச வேலையெல்லாம் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம் என்ன கலர்னு காட்டுறேன். அப்புறம் வெளியில் கொஞ்சம் நம்ம துணி காய போடுறது வெளியில் இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே இருக்குது. அப்பத்துலேருந்து அவங்க பெயிண்டே பண்ணுறேன்னு. ஸோ அந்த வேலையும் எனக்கு முடிக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் இது அங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு கிளாடிங் போடணும்னு ஆசை. பட் இப்போ அந்த அளவுக்கு எனக்கு யோசனை வந்து ஓடலை. ஸோ அது பொறுமையாக எந்த மாதிரி கிளாடிங் போடலாம், என்ன கலர், அதெல்லாம் பொறுமையாக யோசிக்கணும். தற்சமயத்துக்கு இப்போ பெயிண்டிங் வேலை நடக்குது இல்லையா, ஸோ இவங்ககிட்டயே சொல்லி அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம்
ஏன்னா வெளியில் ஃபுல்லாக நம்ம மண் கலர் அப்புறம் ரெட் ஆக்சைடு நிறைய போட்டிருக்கோம், அதுக்கு மேட்சிங்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஸோ கலர் போட்டுடலான்னு. ஸோ அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி உள்ளே முடிக்கணும். அப்புறம் இந்த பால்கனி இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கே தெரியும், இதெல்லாம் இந்த ஸ்டெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே டச்சப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அப்புறம் வந்து இங்கே அந்த இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அழுக்கு. ஸோ பண்ணுறது பாருங்கள், இதெல்லாமே அழுக்கு. ஸோ இதெல்லாமே டச்சப் பண்ண சொல்லியிருக்கேன். பெயிண்டிங் பொருட்கள் எல்லாம் எங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. மணி 1 ஆயிடுச்சு. ஸோ கீழே நமக்கு வேலை சரியாக இருக்குது. பட் இந்த இடத்துக்கு வந்தாக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இப்போது வெதர் வேறு சூப்பராக இருக்குது. மழையெல்லாம் வரும்போது வந்து இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவேன், இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவேன், ஒரு 5-10 நிமிஷம், அதோடு சரி வீடியோ முடிச்சிருவோம். ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டியூஸ்டே vlog இது இன்றைக்கி எடுத்து இன்றைக்கே போடலான்னு. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ vlog அப்லோட் பண்ணி இல்லைங்களா, அது ஒரு கிளிச் ஆகிப்போச்சு. ஸோ வேலை நேற்று தான் பெயிண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே அங்கே அவங்களுக்கு வந்து நம்ம பெயிண்ட் கரெக்டாக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா அப்படியே லாங்காக போயிடுச்சு. அது கட் பண்ண மறந்துட்டேன். கட் பண்ண ஆக்சுவலி சேவ் பண்ணல, அது வந்து நான் கவனிக்கல, அப்படியே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி கிளிச்சஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது வந்து நான் கவனிச்சிருந்தேன்னா இமீடியட்டாக வந்து அது ஆக்சுவலி ஒரு வாட்டி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து இன்னொரு வீடியோ இதை டிலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு இது பண்ணோம். ஸோ அப்புறம் கமெண்ட்ஸில் படித்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அம்மா என்னோட எல்லா வீடியோஸ் பார்ப்பாங்க, அவங்களும் சொன்னாங்க சரி அது வந்து இன்னொரு வாட்டி எடிட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிளிச்சஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அதில் வந்து ஒருத்தர் ஐயோ அப்படியெல்லாம் எப்படி யோசனை போகும், அது சொல்கிறோம் இல்லைங்களா, அசம்ஷன் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் ஸ்க்ரியூ அப்ஸ். ஓ மானிட்டைசேஷனுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களா, அது யூடியூபர் பேர் கூட மறந்து போச்சு, அதெல்லாம் அதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி யூடியூபர்ன்ற அந்த யார் கமெண்ட் போட்டாங்களோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் அவ்வளோ ஸோ சீப்புன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் ஒரு யோசனை எப்படி இருக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வரும், எல்லா யூடியூபர்ஸ்க்கே வரும், நமக்கும் வருது. இதெல்லாம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் டே டு டே ரெகுலர் வெரி 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 நார்மல். மானிட்டைசேஷனுக்கு எனக்கு நான் வேறு வழி தெரியாத இந்த மானிட்டைசேஷன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். மானிட்டைசேஷன் பண்ணணும்னா நம்ம வந்து அவ்வளோ இப்போ இந்த வீடு உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறதுலேருந்து நான் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாதிக்கு அதுக்கு மேலே விஷயம் நான் ஷேர் பண்ணுறதே இல்லை. அது எல்லாமே நல்ல கேஷ் கவுஸ். அதாவது நிறைய இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. இப்போது ஒரு போர்ஷன் ஒரு 10% கூட ஜாஸ்தின்னு சொல்லுவேன். அவ்வளோ அந்த விஷயம் தான் நான் வந்து யூடியூப்லேயே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்ன்றது என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம் மீடியம் கிடையாது. இவ்வளோ வருஷமாக இதில் இருக்கேன். பட் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், ஜஸ்ட் என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்னோட ஒரு ஃபேமிலி, இது என்னோடய வர்ச்சுவல் ஃபேமிலி, வர்ச்சுவல் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி தான் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் யூடியூப். பட் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இருக்கும்போது வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஃப்யூச்சர்லேயும் பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்குது நிறைய விஷயம். நான் இதில் ஷேர் பண்ணுறதில்ல. எது எனக்கு ஷேர் பண்ணணும்னு இருக்குதோ அவ்வளோதான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த குட்டி திங்ஸை வச்சு எப்போவுமே பார்க்காத ஒருத்தர் டக்குன்னு வந்து பார்த்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது நான் வந்து அது வந்து கண்டுக்கவே மாட்டேன். யாருமே கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கக்கூடாது. பட்டு இந்த மாதிரி நடக்கும். நான் சொல்கிற ஃப்யூச்சரில் கூட இந்த மாதிரி ஏதாவது லேக், டெக்னிக்கல் கிளிச்சஸ்ஸு பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாங்க் ஆகிடும். ஸோ அதிலெல்லாம் எவ்வளோ மானிட்டைசேஷன் வரும். மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு நான் 1008 வழி இருக்குது. இப்போ லாஸ்ட் விலாகே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்தர்வோட பர்த்டே விலாகு, அதுக்கு முந்தின விலாகு எல்லாம் போட்டாச்சு. காப்பி ரைட் வந்துருச்சு எனக்கு அதில். ஏன்னா அதில் ஒரு மியூசிக் அப்படி போட்டிருக்கேன், அது நான் பார்த்துட்டேன். அது இம்மிடியட்லி அந்த மியூசிக் சேஞ்ச் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதில் ஒரு 4 பைசா வந்திருக்கும். பைசா அவ்வளோதான் நமக்கு வர்றது, அவ்வளோதான். பட் எனக்கு அதிலெல்லாம் உட்காந்துட்டு பரவாயில்ல போ, அதில் மானிட்டைசேஷன் ஆகலைன்னா கூட அப்படியே அது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அவ்வளோலாம் பார்த்து பண்ணணுன்னாக்கா எவ்வளவோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்த்துருப்பீங்க, இது நம்ம ரெகுலராக வியூவர்ஸ்க்கு நமக்கு தெரியும். ஸோ நிறைய விஷயம் நான் சொல்லுவோம், இந்த ப்ராடக்ட் அழகாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், வழியாக கொடுத்துருக்கே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமும் நீங்கள் கேட்பீங்க, அக்கா நீங்கள் லிங்கே கொடுக்கல. ஸோ அவ்வளோலாம் கமர்ஷியல் மைண்டாக இருந்திருந்தாக்கா அது வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா எனக்கு தெரியும் 99.9% சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா 99.9% சான்சஸ் இருக்குது நீங்கள் வாங்குவீங்க. அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா 100% அதில் எனக்கு ஒரு கமிஷன்னு வரும்.
ஓகே, அது 10 ரூபாவாக கூட இருக்கட்டும், 100 ரூபா கூட இருக்கட்டும், 500 ரூபாய் இருக்கட்டும், மணி இஸ் மணி. ஓகேவா? அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அது வந்து ஈஸியாக தானே வருது. ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன். நான் அது செல் கூட பண்ணல. நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கும் போது நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ அது கூட நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, அது 2வது வாட்டி 3வது வாட்டி கேட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் தெரியும், நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ கூட பாருங்கள், அந்த ரூம் ஹீட்டர் நம்ம வீட்டில் கெட்டு போச்சு, அது கேட்டிருக்கு. அது கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் பாதி நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கிற பாதி சாமானே அமேசான் தான். இந்த வீடு மட்டும் தான் அமேசானில் வாங்கலை, மிச்சம் எல்லாமே அமேசான் தான். அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு வீடியோவில் கூட நான் ஒரே ஒரு இது கூட கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு சொல்லலாம், நான் லேசின்னு சொல்ல, எது வேணால் சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அண்டு நிறைய உங்களுக்கு வந்து தெரியும், என்ன ரெகுலராக பார்க்குறவங்க என்னோட என்ன சொல்கிறது, அது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா. இதுதான் என்னோடது, இப்படி தான் நான் குட் பேட் வேர்ட்ஸ் வாட் எவர், இதுதான் என்னோடது. இப்படி தான் நம்ம சேனல் இருக்குது, இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ பட் இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்த்துருக்கேன், நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் சில பேர் புதுசாக பார்க்குறவங்க இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்சைட், ஒரு கிளிம்ஸ், அவ்வளோதான். நிறைய பேருக்கு புரிஞ்சு கூட இருக்காதுன்னு எதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன்னு. சரி, ஓகே, போவோம். மணி 2 ஆக போல் இருக்குது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சர் கூட இந்த மாதிரி ஏதாவது கிளிச்சஸ் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் இக்னோர். ஆனால் எனக்கு சொல்லுங்கள், நிறைய வாட்டி நானே பார்த்துருக்க மாட்டேன். கமெண்ட் பார்த்து தான் எனக்கே தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். அண்ட் அத்தர்வோட பர்த்டே வ்ளாக்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். இதுவும் இப்படி சொல்லுவேன், ஆனால் கொடுக்க மாட்டேன். பட் இது கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வ்ளாகும் வந்துட்டுருக்கு. அத்தர்வோட பர்த்டேக்கு கரெக்டாக 1 வாரம் அப்புறம் தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அந்த வ்ளாகும் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.